ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் கோகுல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டான்ட்லெஸ் டேக். இன்னோட வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா JBL C100SI இன்இயர் ஹெட்ஃபோன்ஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த இயர்ஃபோன்ஸை நான் ஒரு 2 மாதத்துக்கு மேலே டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இந்த இயர்ஃபோன்ஸை அமேசான் வழியாக 800 ருபீஸ்க்கு வாங்கினேன். இந்த வீடியோவில் இதில் என்னென்னலாம் எனக்கு பிடிச்சிருந்தது, எதுலலாம் இந்த இயர்ஃபோன்ஸ் கொஞ்சம் அடி வாங்கிச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இயர்ஃபோன்ஸோட ஃபிசிக்கல் ஓவர்வியூவை பார்த்துடலாம். இதுதான் அந்த இயர்ஃபோன்ஸ் வரக்கூடிய பாக்ஸ். பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே அதோட ப்ரைஸ் 1299 போட்டிருக்காங்க. பட் இதை வந்து 800 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கினேன். நெக்ஸ்ட் உள்ளே கொஞ்சம் லீஃப்லெட்ஸ். இதுதான் அந்த இயர்ஃபோன்ஸ். கூடவே 3 இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாட்டு கேட்கலாம். இயர்ஃபோன்ஸ் மேலே இயர் டிப்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆங்குலராக இருக்கிறத பார்க்கலாம். ஸோ காதில் கம்ஃபர்டபுளாக ரொம்பவே ஃபிட் ஆகுது. இதுக்கு ஒரு தம்ஸ் அப். அடுத்த கேபிள் பார்த்தீங்கன்னா ரப்பரில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு இன்டகிரேட்டட் மைக்ரோஃபோனும் ஒரு சிங்கிள் பட்டன் மேலே JBL லோகோ பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த கேசிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆவரேஜான பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து மெயின் கேபிள் பார்த்தீங்கன்னா அதுவும் ரப்பரில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பிரைடட் கொடுக்கல. இந்த இயர்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஓரியன்ட் இயர்ஃபோன்ஸ். கீழே நம்மளுக்கு நார்மலாக கொடுக்குற 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த இயர்ஃபோன்ஸோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ. அடுத்தபடியாக நம்ம இதோட சவுண்டை பற்றி பேசலாம். இதோட சவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைவ்லியாக இருக்குதுன்னு சொல்லணும். இதோட வோக்கல்ஸ், ட்ரபிள்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த இயர்ஃபோன்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமேசிங்காக இருக்குதுன்னு சொல்லலாம். அப்புறம் இதோட மிட் வோக்கல்ஸ் எல்லாமே லைட்டாக எம்பசைஸ் ஆகிருக்கு. ஸோ இது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இயர்ஃபோன்ஸில் பேஸ் இருக்குது. பட் நீங்கள் இதை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் உண்மையாலே ஒரு பேஸ் லவ்வராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இயர்ஃபோன்ஸ் சூட் ஆகாது. நீங்கள் நிறையா கிட்டார், அப்புறம் ட்ரம்ஸ், ஸ்ட்ரிங்ஸ் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட சவுண்ட்ஸ்லாம் கேட்பீங்கன்னா இந்த இயர்ஃபோன்ஸ் ரொம்பவே சூப்பர்னு சொல்லலாம். உங்களுக்கு ஏற்றபடியான இயர்ஃபோன்ஸ். இந்த ஹெட்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்இயராக இருக்கிறதுனால ஸோ காதில் ரொம்பவே அழகாக ஃபிட் ஆகுது. இந்த இயர்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வர நாய்ஸு ரொம்பவே கம்மியாக்குதுன்னு சொல்லலாம். இதில் ஒரு நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே அற்புதமாக இருக்கும். வெளியில் இருக்கிற நாய்ஸ் நிறையா வராது. பட் இதில் இருக்கிற கெட்டது பார்த்திங்கன்னா ரோட் க்ராஸ் பண்ணும்போது, அப்படி இல்லைன்னா டிரைவிங், அதெல்லாம் தான். அடுத்து எனக்கு இந்த இயர்ஃபோன்ஸில் பிடிக்காதது இதோட ஒயர் குவாலிட்டி. இந்த ப்ரைஸ் ரேஞ்சிங்க்கு நமக்கு ஒரு பிரைடட் கேபிள் கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் கொடுக்கல. ரப்பர் கேபிளில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ், நீங்கள் யூஸ் பண்ண இல்லை நீங்கள் மடிக்கும் போதோ இந்த ரப்பர் கிழியறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இதோட மைக். இது நார்மலாக ஒரு சிங்கிள் பட்டன் ஃபங்க்ஷனாலிட்டி தான். பட் இதை யூஸ் பண்ணி உங்களாட்டி கால்ஸ் அட்டன் பண்ண முடியும். பட் இதில் நெக்ஸ்ட் மியூசிக்கோ அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னாடி கேட்ட பாட்டெல்லாம் கேட்குறதுக்கு இதில் மல்டி ஃபங்க்ஷனாலிட்டி பட்டன்ஸ் கொடுக்கல. நெக்ஸ்ட் இந்த இயர்ஃபோன்ஸ்க்கான ரேட்டிங்க்கு போகலாம். சவுண்ட் குவாலிட்டின்னு வரும்போது ரேட்டிங் 9 to 9.5 கொடுக்கலாம். அதே ஓவராலாக இந்த இயர்ஃபோன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட்டிங் கம்மியாகும். ஏன்னா இதோட ஒயர் குவாலிட்டி, மைக்ரோஃபோன் அண்ட் சிங்கிள் ஃபங்க்ஷனாலிட்டி பட்டன், இதனால் ஒரு 8.5, 8 கொடுக்கலாம். ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டான்ட்லெஸ் டெக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.